ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது வெட்னஸ்டே ஈவினிங். வீட்டில் வந்து கருப்பு உளுந்து நிறைய இருந்தது. அது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். லட்டு மாதிரி செய்யலான்னு பார்த்தா பசங்க அது விரும்பி சாப்பிட மாட்றாங்க. வேற என்ன செய்யலான்னு யோசித்தேன். சரி, இப்போ மாவை அரைச்சி வச்சுட்டோன்னா அந்த ஒரு மாவுலேயே வந்து கருப்பு உளுந்தும் செய்யலாம், களியும் செய்யலாம் அப்படின்றதுக்காக மாவு தான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சேன். 3 மாதம் வரைக்கும் இது கெடாது. காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்க அவசர அவசரமாக சாப்பிடாம போகிறாங்கல்ல, இது ஒரு டம்ளர் கொடுத்தாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் டைமில் வர இடுப்பு வலி அதெல்லாம் இருக்காது. 35 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு கை கால் வலி இடுப்பு வலிலாம் வருதில்ல, இது ரெகுலராக குடிச்சிட்டே வந்தால் அதெல்லாம் இருக்காது. இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி கஞ்சி ரெடி பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து கருவாட்டு குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். அதுவே அப்படியே மிச்சம் இருந்தது. அதனால் இன்றைக்கி டிஃபன் எதுவும் செய்யலை. ஒயிட் ரைஸே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் அரிசி தான் கழுவி வச்சுருக்கேன். சைட் டிஷ்ஷுக்கு வந்து முட்டை ஆம்லேட் செய்யலாம். ஆனியன்லாம் போட்டு செஞ்சால் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய ஆனியன் போட்டு முட்டை வந்து கம்மியாக ஊற்றி செய்யணும், அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதே மாதிரி செஞ்சேன். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நைட்டு டின்னர் வேலையும் ஓவர். டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.